தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான காரியத்தை குறித்து சொல்கிறேன். கடந்த அநேக தொடர்களிலே எப்படியாக சபை வளர்ச்சி, தகுதிகள், பயிற்சி, ஒரு போதகர் எப்படியாக ஊழியத்தை நடத்த வேண்டும் என்பதை குறித்து பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு முக்கியமாக ஒரு நம்ம தேவாலயத்தில் விசுவாசிகள் எப்படி ஒரு தேவாலயத்திற்கு தூண்களாக இருக்கிறார்களா இல்லை துரும்பாக இருக்கிறார்களா என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பாருங்கள், தமிழ்நாட்டிலே ஒரு கிராமத்திலிருந்து ஒரு வயசான பாட்டி அவர்கள் டவுனுக்கு அங்கே வந்தாங்க. வந்து அங்கே பொருட்கள்லாம் வாங்கிவிட்டு மீண்டும் அவங்க ஊருக்காக செல்வதற்கு அந்த பஸ்ஸில் அங்கே போய் காத்து கொண்டிருக்கும்போது அவங்களுக்கு ஊருக்கு செல்ல வேண்டிய அந்த டவுன் பஸ் வந்தது. அந்த டவுன் பஸ்ஸில் அவங்க அநேகர் முண்டி எடுத்து கொண்டு ஏறினாங்க, இவங்களும் ஏறினாங்க. ஆனால் எல்லாம் சீட்டு ஃபில் ஆகிடுச்சு. அங்கங்கே தேடி பார்த்தாங்க, ஒரே ஒரு சீட்டு தான் இருந்தது. அந்த சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. புரியுங்களா? அது எந்த சீட்டுனாக்க அது பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு. டிரைவர் வந்தார், என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க, இது என்ன இந்த இடம் தான் வந்து ஃப்ரீயாக இருந்தது, இங்கே ஒரு இடம் காலியாக இருந்தது, இதில் உட்காந்துட்டேன், ஏன்னா இது வந்து நான் இதெல்லாம் உட்காருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் அங்குள்ள மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட சொன்னாங்க, அம்மா நீங்கள் இந்த டிரைவர் சீட்டில் உட்காந்தா டிரைவர் இல்லாமல் வண்டி எப்படிமா எடுக்க முடியும், அவர் தான் ஓட்ட முடியும் என்று இவ்வளோ சொன்னபோது அது புரிய மாட்டேன்றது. அப்புறம் அந்த பாட்டிக்கு எடுத்து சொல்லி அப்புறம் அது அந்த டிரைவர் சீட்டிலேருந்து ஏன்னா வந்து நகலை போயிட்டு இன்னொரு சீட்டில் அதுக்கு இடம் கொடுத்து உட்கார வச்சு டிரைவர் வண்டி எடுத்து கொண்டு சென்றார். அதே போல் இன்றைக்கு அநேகர் விசுவாசிகள் சபையிலே தன்னுடைய ஸ்தானம் என்ன, தன்னுடைய ஏன்னா தகுதிக்கேற்ற தன்னுடைய பொறுப்பு என்ன என்பதை தெரியாமல் ஏன்னா போதகரிடத்திலோ மற்ற லீடர்ஸ் மற்ற காரியங்களிலே அவங்க தலையிட்டு அந்த காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது சபையிலே குழப்பங்கள் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சபைக்கு ஒரு தூணாக இல்லாதபடி ஏன்னா அவர்கள் சபைக்கு துரும்பாக மாறிவிடுகிறார்கள். அதனாலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சபைக்கு விசுவாசியாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சபைக்கு மிக ஃபெய்த்தாக, அதாவது விசுவாசத்தோடு இருந்து அந்த சபையை கட்டி எழுப்புவதற்கு போதகர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தை செய்யாதபடி சர்ச் ஹோப்பிங், அதாவது மங்கி ஜம்பிங் ட்ரீ டு ட்ரீ, அதாவது மங்கி பிஸ்னஸ். ஒரு குரங்கு வந்து மரத்துக்கு தாவுவது போல ஒரு மாதம் ஒரு சபையில் இருப்பது, அடுத்து அங்கே ஏதாவது சொன்னாங்கன்னாக்கா உடனே அடுத்த சபைக்கு தாண்டுவது, அப்படி கூடாது. ஏனென்றால் அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நல்லதில்லை. நீங்கள் ஒரு விசுவாசி உங்களுடைய சாட்சி வாழ்க்கைக்கும் அது நல்லது கிடையாது. ஏனென்றால் நீங்கள் வைத்துவங்க ஒரு 4-5 சபைக்கு போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம்னா எந்த போதகர் அதை வந்து முன்னின்று அந்த காரியத்தை நடத்துவது? ஒரு வேளை அது வந்து ஒரு பிறந்தநாள் காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா எந்த சபை எந்த போதகர் முன்னின்று அங்கே வந்து நடத்துவது? இல்லை எல்லா போதகரும் 4 சபைக்கு போகிறீங்கன்னா 4 பேர் வந்து அங்கே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுவதா? அதனால் சற்று யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடியவர்கள் சபையிலே முன் நிற்கக்கூடிய தூணாக நிற்க வேண்டும். சபையை தாங்கக்கூடிய ஒரு பில்டிங்க்கு வந்து ஃபவுண்டேஷன் மிக மிக முக்கியம். அந்த பில்லரை போல ஒரு விசுவாசி சபையை தாங்கக்கூடிய, முன்னாலே நின்று தாங்கக்கூடிய ஒரு தூணாக இருக்க வேண்டும். சாலமோன் தேவாலயத்தை கட்டின பொழுது ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்தை முதல்ல 2 முன் தூண்களை நிறுத்தினார்கள். புரியுங்களா? அப்போ அதே போல நம்ம சபைக்கு முன் நிற்கக்கூடிய தூணாக இருக்க வேண்டும். அந்த தூண் எப்படிப்பட்ட பாருங்க, இங்கே சிங்கப்பூரில் ஃபவுண்டேஷன் போட்டால் ஆழமாக போடுவோம். அந்த ஃபவுண்டேஷன் எர்த்குவேக் எது வந்தாலும் டேமேஜ் ஆகாது. நிலைத்து நிற்கக்கூடிய தூணாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி சபையிலே நிலைத்து நின்று அந்த சபை வளர்ந்து கிளை சபைகளை உருவாக்குவதற்கு அங்கே ஒரு பெரிய காரியமாக இருந்து பொறுப்பாக இருந்து அவர் ஒரு பிலிவராக இருந்தால் அப்புறம் ஒரு லீடராக, டீக்கனாக, இப்படியாக உயர்வை அவர் பெற்று நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மற்றும் அந்த சபையை ஊழியத்தை தாங்கக்கூடிய பொருளாதாரத்தாலே, அதே போல ஜெபத்தினாலே, தன்னுடைய உதவிகளினாலே, கம்யூனிட்டி சர்வீஸ் செய்வதனாலே தாங்கக்கூடிய ஒரு தூணாக ஒரு விசுவாசி சபைக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மற்றும் ஐக்கியத்தின் தூண்கள், சபையினுடைய எல்லா விசுவாசிகளோடு புதிதாக வரக்கூடிய ஒவ்வொரு ஐக்கியத்தை உருவாக்கணும். அவர்கள் விசாரிக்கணும். போதகர் மட்டுமில்லை, சபையினுடைய விசுவாசி பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் விசுவாசிக்கணும். அதுக்காக ஐக்கியத்துக்கு போகிறோம். ஏன் சபைக்கு போகிறோம்னா அந்த ஐக்கியத்தை பில்டப் பண்ணணும். ஒருவரை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு என்ன ஜெபிக்க வேண்டும், அவங்களுடைய காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் விசாரிக்கக்கூடிய அந்த ஐக்கியத்திலே நன்றாக வளரக்கூடியவர்களாய், மக்களை விசாரிக்கக்கூடியவர்களாய், தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய், சபையில் ஒரு பந்தி இருந்தால் எல்லாத்தையும் அந்த பந்திகளை பரிமாறக்கூடியவர்களாய், சபையுடைய காரியங்களை எல்லாம் அந்த ஐக்கியத்திலே நன்றாக நிலைத்து இருக்கக்கூடிய
தூணாக ஒரு விசுவாசி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மற்றும் அந்த விசுவாசி சபையிலே சத்தியத்திற்கு நீங்க வேத வசனத்தின்படியாக சத்தியத்தை நன்றாக கற்று சத்தியத்திலே நீங்கள் தூணாக இருக்கணும். அந்த கேட்ட சத்தியத்தில் வளர்வதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதல்ல ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய கனிகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாய் சத்தியத்தில் ஒரு தூணாக ஒரு விசுவாசி இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க சுவிசேஷ ஊழியங்கள் செய்வதிலே, மற்றவர்களை வழிநடத்துவதற்கு சபைக்கு கொண்டு வருவதிலே விசுவாசிகள், புதிய விசுவாசிகளை என துயரப்பட்டவர்கள் மற்றும் புற மக்கள் நீங்க சபைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு தூணாக நீங்க இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் மிக மிக முக்கியம். ஒரு விசுவாசி சபையில நீ தூண்களா இல்ல துரும்பா என்பதை இந்த 7 காரியங்கள் மூலமாக, 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 7 காரியங்கள் மூலமாக சபைக்கு நீங்க முன்னின்று நிற்கக்கூடிய தூணாக இருக்கிறீங்களா? இரண்டாவது, அதே சபையில நிலைத்திருந்து பாருங்க, நிலைத்திருந்து வளரக்கூடிய ஒரு தூணாக சபைக்கு இருக்கிறீர்களா? அதே போல சபையை தாங்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஜெபத்தினாலே தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? சபையினுடைய ஐக்கியத்தை பெருகக்கூடியவர்களாக, ஐக்கியத்தை வளர செய்யக்கூடியவர்களாக, செல் குரூப்கள் அநேக உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அதே போல சத்தியத்திற்கு நீங்க கீழ்ப்படிந்தவர்களாய், சத்தியத்திற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்களாய் நீங்க சத்தியத்திற்கு தூண்களாக இருக்கிறீங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய தூண்களாக இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்த்து இப்படியாக இந்த 7 காரியங்கள் உங்களுக்குள்ளாக காணப்படுகின்ற பொழுது நீங்கள் இந்த மங்கி ட்ரீ ஜம்ப் பண்ணுவதால் இல்லாதபடி ஒரே இடத்தில் நிலைத்தின்று கனிகளை கொடுத்து அந்த திருச்சபைக்கு உண்மை உத்தமமாக இருக்கின்ற பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படும். உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். நீங்க ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் சபையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஸ்டேயிங் ரூட்டட் இன் ஒன் கம்யூனிட்டி, ஒரே இடத்துல நிலைத்திருந்து அந்த திருச்சபையில் நீங்க நிலைத்திருந்து நீங்க கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்கு சத்தியங்களை சொல்கிறேன். முழு செய்திகளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அதில் தெரிந்து கொள்ளுங்க. எங்களுடைய யூடியூப் சேனலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.